ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 52 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 53வது போட்டியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதாவது இன்றைய தினத்தில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜானி பேர்ஸ்டோ, ரில்லி ரிசோவோ, சஷாந்த் சிங், ஜிதேஷ் சர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பேர்ஸ்டோ அல்லது ரிசோவோவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி ஆல்ரவுண்டராக சாம் கரன் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஹர்பித் பிராரர், ராகுல் சகர், அர்ஷதீப் சிங் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் PB சிங், ஜானி பேர்ஸ்டோ, ரில்லி ரிசோவோ, சஷாந்த் சிங், அசடோஸ் சர்மா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பேர்ஸ்டோ அல்லது PB சிங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் அர்ஷதீப் சிங், ராகுல் சகர் மற்றும் சாம் கரன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ரஹானே, ருத்ராஜ் கெய்வாட், டேரில் மிச்சல், சிவம் டியூபே போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கெய்வாட் அல்லது டியூபேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஆல்ரவுண்டராக மொயின் அலியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ரவீந்தர் ஜடேஜா, முகேஷ் சௌத்ரி இடம்பெற்றால் எடுத்துக் கொள்ளலாம். பதிரனா இடம்பெற்றால் எடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ரஹானே, டேரில் மிச்சல், சிவம் டியூபே, மொயின் அலி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ரவீந்தர் ஜடேஜா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மிச்சல் அல்லது டியூபேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் தீக்ஷனா, பதிரனா, முகேஷ் சௌத்ரி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.